அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம சூரா அல் இன்சான், அதாவது 76வது அத்தியாயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இந்த சூரா மனிதனோட பயணம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சாய்ஸ், அதோட விளைவுகள் பத்தி எல்லாம் ரொம்ப அழகா பேசுது. ஆமா, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. சரி, அப்போ இந்த சூரா வழியா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சிப்போம். ம். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மனிதன் ஒரு காலத்துல ஒரு பொருட்டாவே மதிக்கப்படாத ஒரு நிலையில இருந்தான். சுபான் அல்லாஹ். அப்புறம் அல்லாஹ் அவனை எப்படி படைச்சான், அவனுக்கு ஏன் கேட்கிற திறனையும் பார்க்கிற திறனையும் கொடுத்தான்னு சொல்றான். ஆமா, அது ரொம்ப ஆழமான விஷயம். அந்த திறன்கள் கொடுக்கப்பட்டதே அவனை சோதிக்கிறதுக்காக தானே, இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. உலகத்தை பார்க்கறதுக்கு மட்டுமல்ல, சத்தியத்தை தெரிஞ்சுக்க சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. அதனாலதான் 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நாம அவனுக்கு வழிய காண்பிச்சோன்னு. ஆமா, அந்த வழியை பின்பற்றி நன்றியுள்ளவனா இருக்கலாம், இல்லனா அதை மறுத்து நன்றி இல்லாதவனா மாறலாம். இது அவனோட தீர்வு. இந்த ஒரு வசனத்திலேயே மனித வாழ்க்கையோட முழு பரீட்சையுமே அடங்கி இருக்க மாதிரி தோணுது. உண்மைதான், இது சும்மா இல்ல, இதுக்கு விளைவுகளும் இருக்கு. அல்லாஹ் சொல்றான் இல்லையா? ஆமா, நன்றி இல்லாதவங்களுக்கு, அந்த வழிய மறுக்கிறவங்களுக்கு என்ன காத்திருக்குன்னு ஒரு எச்சரிக்கை வருதே. அதேதான். 4வது வசனம், காஃபீர்களுக்காக சங்கிலிகள், அரிகண்டங்கள், அப்புறம் குழுந்து விட்டெறிகிற நரக நெருப்பு தயாரா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு நீதியோட பகுதி, செயலுக்கு ஏத்த விளைவு. சரிதான். மறுபக்கம் அந்த வழியை தேர்ந்தெடுத்து நன்றியோட செயல்படுற நல்லடியார்கள், அதாவது அப்ரார், அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுது. ஆமா, அந்த அப்ரார் பத்தின வர்ணனை ரொம்ப அழகா இருக்கு. யார் அவங்க? அவங்க பண்புகள் என்ன? அப்ரார்னா ரொம்ப உயர்ந்த புண்ணியவான்கள்னு சொல்லலாம். அவங்க பண்புகளை அல்லாஹ் சொல்றான் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். சொல்லுங்களேன். முதல்ல, அவங்க தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவாங்க. அல்லாஹ்வுக்கு செஞ்ச சத்தியம், இல்லனா நல்லது செய்யறன்னு நேர்ந்துகிட்டது, அதெல்லாம். ஓஹோ. 2வது, அந்த இறுதி தீர்ப்பு நாள், அதோட கடுமையா நினைச்சு பயப்படுவாங்க. மறுமை சிந்தனை எப்பவும் இருக்கும். இதுல 8வது வசனம் மனச தொடுது. அல்லாவோட பிரியத்துக்காக ஏழைகள், அனாதைகள், சிறைப்பட்டவங்களுக்கு உணவளிப்பாங்கன்னு வருதே. ஆமா, அந்த அல்லாவின் மீதுள்ள பிரியத்தினால்ங்கிறது தான் முக்கியம், வேற எந்த உலக நோக்கமும் இல்லாம. அதுதான் இக்லாஸ், அதாவது தூய எண்ணம். சரிதான். அடுத்த 2 வசனங்கள் அதை இன்னும் தெளிவாக்குது. அவங்க உதவி செய்யும்போது மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னா, என்ன நினைப்பாங்க? நாங்க உங்களுக்கு சாப்பாடு தரது அல்லாவோட முகத்துக்காக தான். உங்ககிட்ட இருந்து எந்த நன்றியையோ பிரதிபலனையோ எதிர்பார்க்கல. நாங்க எங்க இறைவன் கிட்ட இருந்து வர்ற அந்த கடுமையான நாளை நினைச்சு பயப்படுறோம்னு. சுப்ஹானல்லாஹ், இது எவ்ளோ பெரிய விஷயம்! பிரதிபலன் எதிர்பார்க்காம, புகழ தேடாம, மறுமை தண்டனைக்கு பயந்து அல்லாவோட திருப்திய மட்டும் நாடி செய்யறது. இதுதான் உண்மையான தர்மம். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோட நல்ல செயல்களோட வாழ்றவங்களுக்கு அல்லாஹ் என்ன பரிசு தர்றான்? அந்த பயங்கரமான நாள்ல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் அவங்களோட அந்த தூய எண்ணத்தையும் பொறுமையையும் ஏத்துக்கறான். அதனால முதல்ல 11வது வசனத்துல சொல்ற மாதிரி அந்த மறுமை நாளோட தீங்கிலிருந்து அவங்கள பாதுகாக்கறான். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு முகப்பொலிவையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கறான். 2வதா வசனம் 12ல வருது, அவங்களோட பொறுமைக்காக. என்ன பொறுமை அது? அதாவது இறைவழியில உறுதியா நின்னது, கஷ்டங்களை தாங்கினது, பாவங்கள்ல இருந்து விலகி இருந்தது, இந்த எல்லா பொறுமைக்காகவும் சுவனத்துச் சோலைகளையும் பட்டாடைகளையும் பரிசா கொடுக்கறான். அல்ஹம்துலில்லாஹ். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அந்த சுவனத்து சோலைகள் பத்தின வர்ணனைகளும் வருது இல்லையா? ஆமா, ரொம்ப விரிவாவும் அழகாவும் சொல்லப்பட்டிருக்கு. வசனம் 13லிருந்து 22 வரைக்கும். சுருக்கமா சொன்னா அது ஒரு முழுமையான பேரின்ப நிலை. எப்படி இருக்கும்? அங்க நல்ல அரியணைகள்ல சாஞ்சு உட்கார்ந்திருப்பாங்க. ரொம்ப வெயிலோ கடுங்குளிரோ இருக்காது. ஆஹா. மரங்களோட நிழல் ரொம்ப பக்கத்துல இருக்கும். பழங்கள் எல்லாம் கை கெட்டுற மாதிரி ரொம்ப சுலபமா பறிக்கிற அளவுக்கு தாழ்ந்திருக்குமா. குடிப்பதற்கு என்ன கிடைக்கும்? பாத்திரங்கள் எப்படி இருக்கும்? வெள்ளி பாத்திரங்கள்லயும் பளிங்கு மாதிரி இருக்கிற கண்ணாடி கோளைகள்லயும் பானங்கள் சுத்தி சுத்தி வரும். ஓஹோ. ரொம்ப நேர்த்தியா சரியான அளவான இருக்கும் அந்த பாத்திரங்கள். கற்பூரம் கலந்த ஒரு பானம், அப்புறம் இஞ்சி, அதாவது ஜுஞ்சாபீல் கலந்த இன்னொரு பானம். ஜுஞ்சஃபீல். ஆமா, அது சல்சபீல் அப்படிங்கிற ஒரு ஊற்றுல இருந்து வருமா. சுவையும் மனமும் நாம கற்பனையே பண்ண முடியாது. அங்க சேவை செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. எப்போ இளமையோட இருக்கிற சின்ன பசங்க சிதறி கிடக்கிற முத்துக்கள் மாதிரி அவ்வளவு அழகா பொலிவோட சேவை செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்க பார்த்தாலும் ஒரே இன்பம் தான். ஒரு பெரிய அரசாட்சி மாதிரி இருக்கும். அவங்களோட ஆடைகள் எப்படி இருக்கும்னா, மெல்லிய தடிமனான பச்சை நிற பட்டு ஆடைகள், கையில வெள்ளிக்காப்பு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் விட பெரிய விஷயம் ஒன்னு இருக்குமே. ஆமா, அதுதான் முக்கியமானது.
அவங்களோட இறைவன் பரிசுத்தமான ஒரு பானத்தை அவங்களுக்கு புகட்டுவான். அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவும் கிடைச்சதுக்கு அப்புறம் கடைசியா அவங்க கிட்ட சொல்லப்படுற வார்த்தை அதுதான் உச்சக்கட்டம்னு தோணுது. 22வது வசனம், நிச்சயமா இது உங்களுக்குரிய நல்ல கூலி, உங்களோட முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லப்படுமா. இந்த உலகத்துல பட்ட கஷ்டம் செஞ்ச தியாகம் எல்லாம் வீண் போகல, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு தெரிய வர்றது எவ்ளோ பெரிய பாக்கியம். அதுதான் உண்மையான வெற்றி. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த சொர்க்க வர்ணனைகளுக்கு அப்புறம் அல்லாஹ் அவனுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சில முக்கியமான விஷயங்களை சொல்றான். ஆமா, வசனம் 23ல வருது, நாம தான் உம்மீது இந்த குரான கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சோன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வழிகாட்டுதல் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததுன்னு அழுத்திச் சொல்றான். சரி, அப்போ இந்த வழிகாட்டுதல பெத்தவங்க எப்படி நடந்துக்கணும்னு அல்லாவே சொல்றான். வசனம் 24ல என்ன சொல்றான்? முதல்ல உம்முடைய இறைவனோட கட்டளைக்காக பொறுமையா இருங்க. சத்திய வழியில சோதனை வரும், எதிர்ப்பு வரும், அதெல்லாம் பொறுமையா தாங்கிக்கணும். சரி, ரெண்டாவது, அவங்கள எந்த பாமிக்கோ இல்ல நன்றியில்லாதவனுக்கோ நீங்கள் கீழ்ப்படியாதீங்க. சத்தியத்தை எதிர்க்கிறவங்களோட அழுத்தத்துக்கோ ஆசை வார்த்தைக்கோ மயங்கிடக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கும் பொருந்தும் தானே? நிச்சயமா, நமக்கும் தான். அந்த பொறுமையை வளர்த்துக்கவும் இறைவழியில உறுதியா நிக்கவும் என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? ஆமா, அதுக்கு வழியும் இறைவன் அதிகமா நினைச்சு பார்க்கிறது தான். வசனம் 25, 26ல வருது. எப்போலாம் நினைக்கணும்? காலையிலயும் மாலையிலயும் அல்லாஹ்வோட பேரை சொல்லி துதிக்கணும். ராத்திரியில அவனுக்கு சஜ்தா செய்யணும், அதாவது சிரம் பணியணும். ராத்திரியில ரொம்ப நேரம் அவனை துதி செய்யணும். இந்த தொடர்ச்சியான இறை நினைவு தான் மனசுக்கு பலம் கொடுக்கும், அமைதி கொடுக்கும், சத்தியத்துல நிக்கிற ஆற்றலை கொடுக்கும். கரெக்ட். ஆனா நிறைய பேரோட நிலைமை இதுக்கு நேர்மாறா இருக்கணும் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். வான மறுமையினால தங்களுக்கு பின்னால விட்டுடுறாங்க. இது நம்ம இன்னைக்கு கண்ணால பார்க்குற விஷயம். உடனடி இன்பம், உலக லாபம், இதுக்கு பின்னாடியே ஓடி அந்த கண்டிப்பா வரப்போற, கணக்கு கேட்கப்பட போற மறுமையை நிறைய பேர் மறந்துடுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்கு இல்லையா? ஆமா, அதனாலதான் அல்லாஹ் அடுத்த வசனத்திலேயே 28 தன்னோட ஆற்றலை ஞாபகப்படுத்துறான். நாம தான் அவங்கள படைச்சோம், அவங்க உறுப்புகளை பலப்படுத்தினோம், நாம நினைச்சா அவங்கள மாதிரி வேற ஆளுகளை பதிலுக்கு கொண்டு வருவோம்னு. அதாவது இந்த உடம்பு, பலம், திறமை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. அவன் நினைச்சா எதையும் மாத்த முடியும். இதுல ஒரு எச்சரிக்கை இருக்கு. கண்டிப்பா மனுஷன் தன்னோட நிலையை உணரணுங்கிற செய்தி இருக்கு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அல்லாஹ் மறுபடியும் அந்த தேர்வுக்கே வர்றான். வசனம் 29, நிச்சயமா இது ஒரு நல்ல உபதேசம். அதனால யார் விரும்புறாரோ அவர் தன்னோட இறைவன் பக்கம் போற வழிய தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். வழியை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இன்னும் இருக்கு. இந்த குரான் ஒரு நல்லுபதேசம், ஒரு நினைவூட்டல். ஆனா அந்த தேர்வுக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு அடுத்த வசனம் 30 ரொம்ப தெளிவா சொல்லுதே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான வசனம். அல்லாஹ் நாடினாலன்றி நீங்க நாட மாட்டீங்க. நிச்சயமா அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானம் மிக்கவன். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம முயற்சிக்கு அர்த்தம் இல்லையா? அப்படி இல்ல. நம்ம ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அதுக்கு முயற்சி செஞ்சாலும், அந்த முயற்சியில வெற்றி தந்து நேர்வழியில நம்மள நடத்துற சக்தி அல்லாஹ் கையில இருக்கு. ஓஹோ, அவன் நாடினாதான் நாம எதையும் நாட முடியும். ஏன்னா அவன் எல்லாம் தெரிஞ்சவன், ஞானம் உள்ளவன். யாருக்கு நேர்வழியை கொடுக்கணும், யார் அதுக்கு தகுதியானவங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்போ நம்மளோட பங்கு என்ன? நம்ம பங்கு நேர்வழியை அடையணும்னு உண்மையா முயற்சி செய்யறது, அதுக்காக துவா கேட்கறது. ஆனா அதோட முடிவு அல்லாஹ்வோட நாட்டத்தை பொறுத்ததுன்னு உணரணும். இது நம்ம ஆணவத்தை அடக்கும் இல்லையா? அல்லாஹ்வோட மேல முழுசா நம்பிக்கை வைக்க கத்து கொடுக்கும். சரிதான், தவக்குள் வைக்க கத்துக் கொடுக்கும். நம்ம வேலை முயற்சி செய்யறது, வழிகாட்டுறது அல்லாஹ்வோட வேலை. சுப்ஹானல்லாஹ். இந்த சூராவோட கடைசி வசனம் 31, இது ஒரு மாதிரி மொத்த சூராவோட சாராம்சத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, அவன் தான் விரும்பியவரை தன்னோட ரஹமத்துல, அதாவது அருள்ல புகுத்துறான். அநியாயக்காரர்களுக்கு நோவினை தர்ற வேதனையை தயார் செஞ்சு வச்சிருக்கான். இதுல அல்லாஹ்வோட அழறற்ற கருணையும் தெரியுது, அதே நேரத்துல அவனோட துல்லியமான நீதியும் தெரியுது. நிச்சயமா, அவன் யாருக்கு அருள் செய்ய விரும்புறானோ அவங்கள நேர்வழியில செலுத்தி சொர்க்கத்துல சேர்ப்பான். அதே நேரம் அநீதி செஞ்சு நேர்வழியை கண்டுக்காதவங்களுக்கு கடுமையான தண்டனை காத்திருக்கு. இதுதான் அல்லாஹ்வோட நியதி. நிஜமாவே இந்த சூறால இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் எக்கச்சக்கம். மனுஷனோட சாதாரண ஆரம்பம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேர்வுங்கிற பெரிய பொறுப்பு, நன்றியோட வாழறதோட முக்கியத்துவம், குறிப்பா அல்லாஹ்வோட திருப்திக்காக மத்தவங்களுக்கு, தேவையுள்ளவங்களுக்கு உதவி செய்யறதோட சிறப்பு, பொறுமையோட அவசியம், மறுமைய பத்தின சிந்தனை. இதெல்லாம் செஞ்சா கிடைக்கிற அளவற்ற பரிசுகள், மறுக்கிறவங்களுக்கு வர்ற எச்சரிக்கை, இப்படி எவ்வளவோ விஷயங்கள்.
அதோட அல்லாவோட வழிகாட்டுதலான குரானை பிடிச்சுக்கிட்டு அவனை எப்பவும் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில வர்ற சோதனைகளை பொறுமையா ஏத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது சொல்லுது. நம்ம ஆசை, நம்ம சக்தி எல்லாமே அல்லாவோட நாட்டத்துக்கு உட்பட்டதுங்கிற உண்மைய உணர்ந்து பணிவா வாழணும். நாம செய்ய வேண்டியது நேர்வழிய தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யறது, அதுக்கு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கறது. கடைசியா நாம எல்லாரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி? இந்த சூரா சொல்ற மாதிரி நாமும் இந்த சீக்கிரம் போயிடுற உலகத்தோட கவர்ச்சியில மயங்கி அந்த பள்ளுவான மறுமை நாளை பத்தி கவலையே இல்லாம இருக்கோமா? நல்ல கேள்வி. இல்ல அந்த நாளுக்காக நம்ம செயல்கள் அல்லாவால ஏத்துக்கப்படுற மாதிரி தூய எண்ணத்தோடையும் பொறுமையோடையும் இருக்கோமா? இத நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான சுய பரிசோதனை. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நேர்வழிய காட்டி அவனோட அருள்ல நம்மள சேர்த்துக்கட்டும். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.